மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசுவின் பெயரால் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நற்செய்தியிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவை பின்பற்ற விரும்பிய ஒரு செல்வந்தராகிய இளைஞர் இயேசுவிடம் கேட்கின்றார், நிலை வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இங்கே நிலை வாழ்வு என்பது நாம் இரண்டு வகையாக புரிந்து கொள்ளலாம். ஒன்று, இறப்பிற்கு பின் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிரந்தரமான நிலையான வாழ்வு. இரண்டாவது, இவ்வுலகிலேயே நாம் வாழக்கூடிய நிறைவான அல்லது முழு மனித வாழ்வு. இந்த மன்னக வாழ்வை நாம் நிறைவாக முழுமையாக வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த நிலை வாழ்வை நாம் நமதாக்கி கொள்ள முடியும். எனவே இரண்டு வகைகள். ஒன்று, கட்டுப்பாடற்ற வாழ்விலிருந்து கட்டளைகளை கடைபிடிக்கும் வாழ்வுக்கு கடந்து செல்லுதல். எனவேதான் இயேசு கேட்கின்றார், என்னை ஏன் கேட்கின்றாய்? கட்டளைகள் என்ன சொல்லுகின்றன என்று. எனவே கட்டளைகள் அவர் ஒவ்வொன்றாக சொல்லுகின்றார். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்று கட்டளைகளை கொடுக்கின்றார். இப்படித்தான், அதாவது எப்படியும் வாழலாம் என்ற மனநிலையில் இருந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்குள்ளே ஒரு சட்ட திட்டங்களை, வரையறைகளை வகுத்து நாம் வாழ்வது, அதற்குத்தான் கட்டளைகள் நமக்கு உதவுகின்றன. எனவே இந்த கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழும் பொழுது, இது முதல் நிலை, முழுமையான நிலை அல்ல, முதல் நிலை. அதாவது ஒரு கட்டுப்பாடற்ற நிலையிலிருந்து ஒரு கட்டளைகளை கடைபிடிக்கும் வாழ்விற்கு நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் ஒரு முதற்படி எடுத்து வைக்கின்ற நிலையாக இருக்கின்றது. நாம் செய்கின்ற ஜெபங்கள், அன்றாடம் நாம் சந்திக்கின்ற நபர்கள் அல்லது திருப்பலி, ஜெபமாலை, நாம் இருக்கின்ற நோன்புகள், இவை எல்லாமே இந்த முதல் நிலையில்தான் இருக்கின்றன. இரண்டாவது நிலை, இந்த கட்டளை வாழ்விலிருந்து ஆன்மீக வாழ்விற்குள்ளே கடந்து செல்லுதல். இது முழுமையான வாழ்வின் இரண்டாவது படியாக இருக்கின்றது. பல நேரங்களிலே நாம் நினைக்கின்றோம், இந்த முதல் படியே போதும், நான் தினமும் ஜெபிக்கின்றேன், ஆலயத்திற்கு செல்லுகின்றேன், திருப்பலிக்கு செல்லுகின்றேன், எனவே எனக்கு அந்த நிலைவாழ்வு பரிசாக கிடைக்கும் என்று. ஆனால் இயேசு சொன்னதோ, அந்த இளைஞனை பார்த்து சொல்லுகின்றார், இன்னும் ஒன்று உன்னிடம் குறைவுபடுகின்றது. எது? உன்னிடம் இருப்பதை விற்று ஏழைகளுக்கு கொடு. அதாவது பகிர்ந்து வாழக்கூடிய வாழ்வு. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு படிகளையும் நாம் தாண்டும் பொழுதுதான், அதாவது கட்டுப்பாடற்ற நிலையிலிருந்து கட்டளை கடைபிடித்து வாழுகின்ற வாழ்வு முதல் படி. இரண்டாவது, இந்த கட்டளை வாழ்விலிருந்து ஆன்மீக வாழ்விற்குள்ளே கடந்து செல்லுதல். அதாவது ஒரு முழுமையான ஆன்மீக வாழ்வு என்பது தன்னிடம் இருப்பதை, அது திறமைகளாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அவற்றை பிறரோடு நாம் பகிர்ந்து வாழும் பொழுது, நாம் பெற்ற அறிவை பிறரோடு பகிர்ந்து வாழும் பொழுது, நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளை பிறரோடு பகிர்ந்து வாழும் பொழுது உண்மையான ஆன்மீக வாழ்வு நாம் வாழ முடியும். அது ஒரு முழு நிறைவான வாழ்வாக மாற முடியும். எனவே இறை அன்பு என்பவர் சொல்லுவார், பணம் வேண்டாம் என்று மறுப்பதல்ல ஆன்மீகம், ஆனால் பணமே வாழ்க்கை என்று தன்னையே சிதைத்து கொள்ளாமல் வாழ்வதுதான் உண்மையான ஆன்மீகம் என்று. எனவே அன்புக்குரியவர்களே, இங்கு இயேசு பணக்காரர்களுக்கு எதிராக சொல்லவில்லை. அதாவது இயேசு சொல்லுகின்றார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது, ஆனால் பணக்காரர், செல்வந்தர் இறை ஆட்சிக்கு நுழைவது கடினம் என்று. இங்கே செல்வந்தர்களுக்கு எதிராக, பணக்காரர்களுக்கு எதிராக இயேசு சொல்லவில்லை. மாறாக உண்மையான ஆன்மீக வாழ்வு என்பது, உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பது வெறுமனே ஜெபத்தையும் வழிபாட்டுக்களையும் மட்டுமே நாம் செய்து கொண்டிருப்பது அல்ல. மாறாக அது அந்த கோவிலில் இருந்து நாம் தெருவுக்கு கடந்து செல்வது, தெருவிலே அங்கே நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றவர்கள், தேவையில் இருக்கின்றவர்கள், ஏழை, வறியவர், அனாதைகள், இவர்களுக்கு நாம் நம்மை பகிர்ந்து வாழும் பொழுது, நம்மிடம் இருப்பதை முழுமையாக பகிர்ந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்வு நிறைவை காணுகின்றது, முழுமையை காணுகின்றது. எனவே அந்த முழுமையான நிலை வாழ்வை நமதாக்கி கொள்ள கட்டளைகளை கடைபிடிப்பதோடு பகிர்ந்து வாழும் வாழ்விற்கு நம்மை முன்னெடுத்து செல்வோம். இறையாசிரை நிறைவாய் பெற்று மகிழ்வோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.